ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இந்த வீடியோவில் இது மாதிரியான பேபி வெர்ஷன் வீடியோஸ் எப்படி நம்ம ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட், அதாவது வாய்ஸ் ஓவர் இருக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் இல்லாத ஜஸ்ட் விளையாடுற மாதிரி, குதிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நார்மல் வீடியோஸ். மூணாவது மூவி சீன்ஸோடைய பேபி வெர்ஷன் வீடியோஸ். இந்த மூணு தான் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மூணுக்குமே இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம காமனாக ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வீடியோவாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸில் டோட்டல் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேபியோட இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். ரெண்டாவது ஆடியோ, அதுக்கேற்ற வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணுறது. மூணாவது ஆடியோவையும் இமேஜையும் சேர்த்து டப்பிங் பண்ணுறது. ஸோ மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இது மூணையும் கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் டைப் பேபி பாட்காஸ்ட் வீடியோஸ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேபி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. இதை நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்லோட் பண்ணி இது பேபியாக இருந்தால் ஒரு பாட்காஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு பேபி பாட்காஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த எல்லா ப்ராம்ப்டையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்முடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் ஒரு பேபி பாட்காஸ்ட் பண்ணுற ஒரு இமேஜ் நமக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட். ரெண்டாவது ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறது. இதை நம்ம 3 விதமாக ரெடி பண்ணலாம். ஒன்று நாமளே வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆடியோ கிளிப்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபேமஸான பாட்காஸ்டோடைய ஆடியோஸை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். பட் அதில் காப்பிரைட் இஷ்யூ வரக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறது. அதாவது 11 லேப்ஸ், ஸ்பீச்மா, ஸ்பீச்ஃபை இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நாமளே ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறது. இப்படி பேபி பேசுறதுக்கான ஒரு ஆடியோ நம்ம ரெடி பண்ண பிறகு இதை நம்ம வீடியோவை மாற்றணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரா ஏஐ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இன்னொன்று ட்ரீம்னா ஏஐ. இந்த 2 வெப்சைட்டில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேபி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த பேபியோட நேச்சுரலாக ஒரு பாட்காஸ்ட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த வீடியோ ரெடி ஆயிரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ ஹெட்ரா ஏல நிறைய யூசர்ஸ் வர்றதுனால இந்த ஃப்ரீ வெர்ஷனை டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக இப்போ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த 300 கிரெடிட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்க. நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $10 பே பண்ணி தான் இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ட்ரீம்னா ஏலையும். ஸோ அதுலேயும் நம்ம பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த 2 வெப்சைட்லேயும் இப்போ நாம் இந்த பேபி வெர்ஷன் வீடியோஸை மேக் பண்ண முடியாது. பட் இந்த ஹெட்ரா அண்டு ட்ரீம்னா ஏஐ இது 2க்குமே ஆல்டர்னேட்டிவாக அன்லிமிட்டடாக வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுதான் ட்ரீம் ஃபேஸ் ஏஐ. இதனுடைய ப்ரோ வெர்ஷனில் அன்லிமிட்டடான லிப்சிங் வீடியோஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம்மில் டிஃபேஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ட்ரீம் ஃபேஸ் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டோ லிப்சிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவதார் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நாம் இப்போ க்ரியேட் பண்ண இமேஜ், பேபி இமேஜ் ஆட் பண்ண ஒரு ஆட் ஸ்கிரிப்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட், ஆடியோ ஸ்கிரிப்ட், இம்போர்ட், ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ஆடியோ நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் இம்போர்ட் கொடுத்து நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நாமளே இங்கே லைவாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நம்மகிட்ட இப்போ ஆடியோ இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அனிமேட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் நமக்கான பாட்காஸ்ட் வீடியோ ரெடி ஆயிரும். ஆனால் இதில் ஃபேஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் அண்ட் ஐ பிளிங்க் ஆகும். ஆனால் ஃபுல் பாடி மூமெண்ட்ஸ் இருக்காது. சப்போஸ் நமக்கு அந்த மூமெண்ட்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ChatGPTயில் பேபி இமேஜ் ஜென்ரேட் பண்ண பிறகு இந்த ட்ரீம் ஃபேஸ் ஆப்பில் வர்றதுக்கு முன்னாடி பிக்ஸ்வர்ஸ் ஏஐ அப்படிங்கிற ஆப்பில் போய்க்குங்க. இது நீங்கள் பிக்ஸ்வர்ஸில் மற்ற வீடியோ ஜென்ரேட் பண்ணுற எந்த டூலில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் பிக்ஸ்வர்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஃப்ரீ லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெய்லி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே. பிக்ஸ்வர்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷனில் பேபியோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேபியோட பாடி மூமெண்ட்ஸோட வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கும். ஆனால் இதில் வாட்டர் மார்க் இருக்கும். அதை நம்ம பின்னாடி ரிவ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வாய்ஸ் இருக்காது. வாய்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ ட்ரீம் ஃபேஸ் ஆப்குள்ளே அகைன் வாங்க. இதுக்கு முன்னாடி நாம் போட்டோ லிப்சிங் பண்ணோம். இப்போ நம்ம வீடியோ லிப்சிங் பண்ணோம். அதுக்கு வீடியோ லிப்சிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் அதே மாதிரி வீடியோ ஆட் பண்ணிவிட்டு ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு அனிமேட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில்
பேபியோட பாடி மூமெண்ட்ஸோட இருக்கக்கூடிய லிப்சிங்க் பாட்காஸ்ட் வீடியோ ரெடி ஆயிரும். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லோ குவாலிட்டியில் இருக்கும். இது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இதில் வந்து பிக்கே போட்டோ பிக்கே வீடியோ சொல்லி இருக்கும். ஸோ பிக்கே வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி நாம் டவுன்லோடு பண்ண இப்போ ஜென்ரேட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அனிமேட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகி ஹை குவாலிட்டியில் நமக்கு கிடச்சிரும். இதில் பிக்ஸ்வர்ஸ் ஆப் யூஸ் பண்ணும்போது அதில் வாட்டர் மார்க் ஆட் ஆகும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறைய வீடியோவிலிருந்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாம் இதை இம்போர்ட் பண்ணி வீடியோவில் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈவன் அதில் நம்ம சைன்இன் பண்ணாமையே வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மார்க்கை நம்ம கடைசியாக தான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, பிக்ஸ்வர்ஸில் டவுன்லோட் பண்ணதுமே கூட வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரீம் ஃபேஸில் லிப்சிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேபி பாட்காஸ்ட்கான ஃபுல் வீடியோ நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்படியே இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை கேப்ஷன்ஸில் ஆட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மாதிரியான நார்மல் பேபி வீடியோ லிப்சிங்க் இல்லாத வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் மாதிரியே தான் ChatGPT தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய நேம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுற மாதிரி நமக்கு இமேஜ் வேணும் அப்படிங்கிற ப்ராம்ப்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா RCB ஜெயிச்சதுக்கு விராட் கோலி கையில் கப்பு வச்சிருக்கமா எனக்கு ஒரு இமேஜ் வேணும் பேபி வெர்ஷனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. இதில் நான் எந்த ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜும் அப்லோட் பண்ணல, ஜஸ்ட் அவங்களுடைய நேம் அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துருந்தேன். அதுக்கு இப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. நீங்கள் இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இல்லை அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரியான இமேஜை கொடுத்து இது அப்படியே பேபி வெர்ஷனில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிக்ஸ்வர்ஸ் AI தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிக்ஸ்வர்ஸில் இது மாதிரி நிறைய AI டூல்ஸ் இருக்குது இமேஜ் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதை நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணலாம். இதில் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஆக்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக கொடுக்கணும். அதாவது இது வந்து ஒரு செலிப்ரேஷன் வீடியோ. ஸோ இந்த இது வந்து கப்பை தூக்கிட்டு ஓடுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம வேறு எப்படி வேணால் கொடுக்கலாம். கப்பை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இல்லை எப்படி வேணாலும் லிப்சிங்கை தவிர வேறு என்ன ஆக்ஷனுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் வாட்டர் மார்க் இருக்கும். அதை நான் முன்னாடி பார்த்த மாதிரி ஆன்லைனில் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லோ குவாலிட்டியில் இருக்கும். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரீம் ஃபேஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா CapCutல கூட என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மூவிஸ் இன் வீடியோஸ். இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் எந்த சீனை நாம் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஹை குவாலிட்டியில் அந்த சீனை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த சீனில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருடைய ஃப்ரேமையும் நாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிராப் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லா ஃப்ரேமையும் நம்ம ஃபுல்லாக எடுத்த பிறகு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் இருக்கக்கூடிய ஆடியோவும் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி ஆடியோ ஃபைலை எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதை லிப்சிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் எந்த ஃப்ரேம்க்கு எந்த ஆடியோ அப்படிங்கிறதையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிராப் பண்ணி வச்சுக்கிற அந்த கேரக்டருடைய எல்லா ஃப்ரேம் இமேஜையும் ChatGPTயில் கொடுத்து இதை அப்படியே வந்து பேபி வெர்ஷனை கன்வெர்ட் பண்ண சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சீனோடைய அப்படியே பார்த்தீங்கன்னா பேபி வெர்ஷனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதையும் டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதை நம்ம வீடியோ மாற்றணும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாடி மூமெண்ட்ஸ் வேணும். இதுக்கு நம்ம பிக்சர்ஸ் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த சீனோட அந்த ஃப்ரேமோட கேரக்டர் என்ன அதுக்கு என்ன மாதிரி பாடி மூமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ChatGPTலே ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் கொண்டு நீங்கள் என்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸோட அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி எல்லா ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோக்கான லிப்சிங் பண்ணணும். இந்த வீடியோ அப்படியே கொண்டு போய் ட்ரீம் ஃபேஸில் என்டர் பண்ணி வீடியோ டு லிப்சிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கான வீடியோ அதுக்கான ஆடியோவும் ஆட் பண்ணி லிப்சிங் வீடியோ ஜென்ரேட் பண்ணிடுங்க. இப்படி எல்லா வீடியோவும் ஜென்ரேட் பண்ண பிறகு இதை அப்படியே எடிட்டிங் டூலில் ப்ளேஸ் பண்ணி ஒரிஜினல் வீடியோ கம்பேர் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ ரெடி ஆயிரும். இதில் வரக்கூடிய வாட்டர் மார்க்கை நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ண பிறகு வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணலாம். இல்லை மொத்தமாக எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட நீங்கள் வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்படி வீடியோ எடிட் பண்ணி ஃபைனலாக HD குவாலிட்டிக்கு என்ஹான்ஸ் பண்ண பிறகு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனல்ஸில் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபைனலாக இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், இதில் இமேஜ் ஜென்ரேட் பண்ண பிறகு அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பாடி மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் லிப்சிங் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்தையும் HD குவாலிட்டிக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு 4 ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 2-3 டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் ஹெட்ரா AI அல்லது ட்ரீமன் AI ரெண்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 ப்ராசஸுமே ஒரே ப்ராசஸில் பண்ண முடியும்.
ஆனால் இந்த 2 டூல்ஸும் இப்போ ஃப்ரீ கிடையாது. மினிமம் 1000 rupees பே பண்ணோன்னா தான் நம்ம இதை யூஸ் பண்ணவே முடியும். அதுவும் லிமிட்டடான கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு சின்ன கிரியேட்டருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் டெய்லி ஒரு 2 to 4 வீடியோஸ் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக சின்ன கிரியேட்டர்ஸ்க்கும் இது மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். For the first time in 18 seasons, the Royal Challengers Bangalore are the champions of the Tata IPL 2025. நீ அவளுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குறியா? சிக்னலா? யாருக்கு? அதோ பைத்தியமா உனக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல போய் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அதான் இவ்வளோ நடந்துட்டு இருக்கும் போதே சிக்னல் கொடுக்குறேன்னா அப்ப நார்மலா இருக்கும்போது எப்படி இருக்க? நிச்சே அப்புறம் எதுக்காக அவ உன்னையே பார்த்துட்டு இருக்கா? என்ன பாக்குறாளா? அவ வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா. நீ பார்க்கும்போது வேற எங்கேயோ பாக்குறா. நீ பார்க்காத போது ஒன்னதான் பாக்குறா. அப்படியா? ஏய், செதுர போறான்டா, சாவாத மாதிரி கட்டு. ஆமா, என்னதான் பாக்குது. அது என்னடா சொன்னா அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்சவள கோடி பேர் காட்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்றா பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.